எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்திருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்? அண்ணா பிறந்தநாள் அன்று, அதாவது டெல்லி போவதற்கு ஒரு நாள் முன்பு சென்னையில் நடந்த இந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் தெளிவாக பேசிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது டிடிவி தினகரன் என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி என்றால் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லலாம். சரி, அதே போல் இந்த ஆட்சி எதிராக நடந்ததும் அவரை மதித்து மீண்டும் துணை முதலமைச்சர் ஆக்கியதும் அதன் பின்னரும் கோச்சுக்கிட்டு வெளியே போய் தகராறு பண்ணிக்கிட்டு அதிமுக தலைமை கழகத்திலேயே உள்ள பூந்து அடிச்சதும்லாம் ஏற்க முடியாதுங்கிறார். ஆமாம். ஸோ ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க முடியாதுன்னு சென்னை கூட்டத்தில் சொல்லிட்டு தான் அங்கே போகிறார். ஆமாம். அதே மாதிரி இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் 18 எம்எல்ஏகளை அழைத்து கொண்டு எதிராக செயல்பட்டு சேர்க்க முடியாது அப்படின்ட்டார். அப்போது இது இண்டிகேஷன் கண்டிப்பாக சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டருக்கு போயிருக்கும். ஆமாம். அதனால தான் அங்கே பேசுது. நீங்கள் 153 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்த போது கூட பேசாத பேச்சுக்களை அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? பிஜேபிக்கு கிளியர் இண்டிகேஷன். சரி, இவங்க 2 பேரையும் நான் சேர்த்துக்க மாட்டேங்கிறதுல எடப்பாடி உறுதியா இருக்காரு. ஆமாம். செங்கோட்டையின் விஷயத்தை அவர் டீல் பண்ணல, கைக்கூலின்ட்டார். கைக்கூலிங்கிறாரு. ஆமா, கிட்டத்தட்ட கைக்கூலி. ஆனா அடையாளம் காட்டி விட்டோன்ட்டாரு. ஆனா 10 நாள் கெடுவுக்கு பிறகு சரி செங்கோட்டையன் என்ன செய்தார்? ஓகே, ஒரு பேட்டி கொடுத்துட்டு போய் அமைதியா உட்காந்துட்டார். ஓகே, ஒரு 10 நாள் கெடு கொடுப்பதற்கு முடிவெடுக்கிற ஒரு அதிமுகவுடைய மூத்த தலைவர், இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியுடைய சீனியர், அவரு கெடு முடியும் போது என்ன சொல்லணும், என்ன அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லணும். என்ன பண்ணிட்டு போனாரு? எல்லோரும் ஒன்றிணைணும் போயிட்டார். அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. அமித்ஷா கிட்ட தெளிவாக பேசிட்டு வந்திருக்காரு. ஓகே, உள்கட்சி பிரச்சனை அதிமுக விவகாரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு அன்னைக்கு வச்ச குறைதான் இன்னைக்கு வைக்கிறார்.